शेषार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गं श्रीमन्नरन्तगुरुवर्य सुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् अहं प्रपद्ये। प्रख्लादनारदपराशरपुण्डरीक राघाम्बरीशुकशौनकभीष्मदाल्भयान्मे रुक्माङ्गरार्जुनवसिष्ठविभीषणादीन्मे पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। व्याससंवसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातन्तपोनिधिं वसुदेवसुतं देवं कंसचाणूरवर्धनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. 14வது அத்தியாயம். 46 ஸ்லோகம். இது துருவனுடைய சந்ததி சொல்றார். தர்க்வாதயஸ்தே முனையோ லோகானாம் க்ஷேமதர்ஷனஹா. இது ஒரு மாதிரி ரொம்ப நிறைய இருக்கு. அது சம்மரைஸ் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்காக. என்ன சொல்றது அப்படின்னா, 4வது ஸ்கந்தத்துக்குள்ளே 1வது அத்தியாயம் வந்திருந்து தக்ஷன் யாகம் பண்ணிருந்தது. 6 13 துருவ சரித்திரம். இப்ப 14வது ஆரம்பிச்சிருக்கேன். இதுல என்னடா வருது அப்படின்னா, பிரகலாத வம்சத்துக்குள்ளே நேற்று இதனை என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிராச்சேதசர் சத்திரயாகத்துக்குள்ளே துருவனை கொண்டாடினார். இது யார் இந்த பிராச்சேதசன் பிரச்சனை பண்றார்? யாரு? விதுரன். அதுக்கு துருவ சரித்திரம் சொல்லிட்டு வர. துருவனுடைய வம்சத்துல பிறந்தாவனம். வேதப்பிராச்சேதசாதாசி சாட்சாத் ராமாயணாத்மனா பிரச்சேதசுடைய புத்திரன் பிராச்சேதஸ். வேதா பிராச்சேதசாதாசி சாட்சாத் ராமாயணாத்மனா. வேதமே வால்மீகி மூலமாக இதாகி வந்தது. அது ராமாயணமாய் வந்தது. அதில் பிராச்சேதசன் சொன்னேன். இப்ப இங்கே யாருப்பா அப்படின்னா, இவனுடைய பிள்ளை துருவனுடைய பிள்ளை வத்சரன் அப்படின்னு. முதல் பிள்ளை நிவிர்த்தி மார்க்கத்தில் போயிட்டான், உத்கலன் அப்படின்னு. 2ஆம் பிள்ளை வத்சரனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணான். அவனுக்கு 6 பேர் பசங்கள். அதுல புஷ்பார்ணம் என்ற முதல் பையன். அவனுக்கு பிரபா தோஷே அப்படின்னு 2 பேர். அந்த பிரபைக்கு பிராத்தக மத்தியந்தின சாயங்காலம் அப்படின்னு 3 பசங்கள். திரும்பி தோஷகாரத்தை பிறந்தவா பிரதோஷ நிஷீத யுஷ்டி அப்படின்னு 3 பேர். 6 பேர். தோஷே என்ற பத்னியிலே 3 பேர் பசங்கள், பிரபா என்ற பத்னியிலே 3 பேர்கள். அதுல விஷ்டின்னு சொன்னேன்னா, அந்த விஷ்டிக்கு புஷ்கரணி என்ற பெண்ணாலே சர்வ தேஜஸ் என்று ஒரு பையன் படுக்கிறான். அந்த சர்வ தேஜஸ் என்றவனுக்கு ஆக்கூத்தி என்ற பெண்ணு கல்யாணம் பண்ணி சாக்ஷுச மனு என்றாலே அந்த சக்ஷுச மனு பிறந்தான். அந்த சக்ஷுசனுக்கு நெடுவலா அப்படின்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண 12 பேர் பசங்களை பிறந்த. அவ புரு, குத்சா, திரிதா, ஜும்னா, சத்யவந்தா, ரிதா, ரதா, அக்னிஷ்டோமா, அதிராத்ரா, பிரத்யும்னா, சிபி, உல்முகா. இந்த உல்முகான 12வனுக்கு புஷ்கரணி என்ற பெண்ணில 6 பேர் பசங்கள். அங்கா, சுவனசா, சாத்வி, கிரது, ஆங்கீரசா, கயா. அதுல அங்கனுக்கு கதை வருது. அவனுக்கு ஒரு பையன் பிறக்கான். அவன் பேர் வேணன் அப்படின்னு. சுனீதி என்ற தாஜார் வேணன் பிறக்கிறான்.
மகா துராத்மன் ஆயிடுறான். துராத்மா அப்படின்னா எல்லாம் சாத்விகாலுக்கு தொந்தரவு கொடுக்குற விஷயம். சரி, அவனுக்கு ரிஷிகள் எல்லாம் சேர்ந்து சாபம் கொடுத்து விடுற. இது எல்லாம் ஒரு கட்டையை நடந்த ராஜ்யத்துக்குள்ள அவன் எல்லாம் அநீதி காரியங்கள் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சுட்டுடுறான். இந்த அவனை தர்மபத்னியானவள் யார், அவன் தாயார் பிரச்சேதஸ், அந்த என்ன பண்றான் அப்படின்னா சுனீதி என்ற தாயாரானவள் இந்த பையனை காப்பாற்றி வைக்கணும் அப்படின்னு மந்திரி சாஸ்திரத்துக்குள்ளே மிருத்ததேகத்தை மந்திரி மாயினாலே அது காப்பாற்றி வச்சுட்டு இருந்தான். சரி, அந்த அதுல ஊர்ல பெரிய இது க்ஷாமம் வந்துடுது. இது என்ன பண்றது, ராஜா இல்லை, க்ஷாமம் இருக்கு அப்படின்னு அந்த அம்மா போய் என்கிட்ட கேட்கிறா, என்னமா நீ பாடி வச்சுட்டு இருக்கியாவே? நிச்சயமா. ஆமா. சரி, கொண்டு வர. அது மதனம் பண்றா. மதனம் பண்ண பாகுக்கன் வரான். இந்த பாகுக்கும் பார்க்கறதுக்கு நன்னா இருக்கிறது இல்லை, ரொம்பவும் துஷ்ட காரியம் பண்றான். அவனுடைய தோஷ்டம் எல்லாம் அவனிட வந்துருக்கான், போயிடுது. ஸோ இவன் உடம்பு மறுபடியும் சாத்விகமாயிட்டு 2 பேர் பசங்கள் பிறக்கா. பிருத்து அரிச்சி, ஒரு பிள்ளை பிருத்து, உள்ள தீவா நாராயண லக்ஷ்மி மாதிரி பிறந்தார்களாம். பிருத்து என்றவன் வேணனுடைய 2வது புத்திரன். அவன் சகல கல்யாண குணாத்மகனாய் நாராயண அம்சமாய் பிறந்தான். அவருடைய கதை இன்னைக்கு வருது. இதெல்லாம் நேத்தியே பார்த்து வருது, இன்னொரு ரிப்பீட் பண்ண எதுக்காக அப்படின்னா, இப்போ எங்கன்னும் வருது, மறுபடியும் சொல்றேன். ஸ்வயம்பூமனு அவனுக்கு உத்தானபாதராயணன் ஒரு பையன், இன்னும் 5 பேர், துருச்சி 3 பெண்கள் 2 வெள்ளைன்னு சொல்லிட்டு வந்தான். இப்போ ஒத்தனை கண்டினியூஷன் வருது எப்படின்னா, ஸ்வயம்புவனு, உத்தானபாதன், துருவன், புஷ்பாரணன், யுஷ்டி, சர்வதேஜஸ், சக்ஷஸ், உல்முகன், அங்கன். அங்கனுடைய பிள்ளை வேணன், வேணனுடைய பிள்ளை பிருத்து. பிருத்து, பாகுக்கன், அரிச்சி 3 பேர். அந்த பாகுக்கன் என்றவன் அவனுடைய சகல கெட்ட குணங்கள்ல அடுக்கும் பிறந்தவன். அவன் ஒரு உட்காந்து ஒதுக்கி வைக்கிறான். பிருத்துன்றவன் நாராயண அம்சமாக பிறந்து மிஷத்துக்கு ரொம்ப பேர் கொண்ட பெருமாளே பிருத்துவ நாராயண அவதாரம் அப்படின்னு நாராயணனாக அவதாரம் பண்ணி அச்சின்னு மகாலட்சுமி பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிடுறார். அண்ணன் தங்கை பிருத்து அர்ச்சி, அது முன்னுக்கு போகுது. அப்படி இப்போ விஷயம் பிருத்து கதை வருவீங்க. இன்னும் 10 அத்தியாயம் வரும் பிருத்து கதை தான். இந்த மாதிரி 6 அத்தியாயம் 5 அத்தியாயம் துருவ சரிதமாச்சோ, அதே மாதிரி அங்க 7 தலை. 7 தலை ஏதேது ಅದನ್ನು ಸ್ವಯಂಭೂಮನು ಒಂದು ಉತ್ತಾನಪಾದರಾಯನ್, ಧ್ರುವನ್, புஷ்பார்ணன், யுஷ்டி, சர்வதேஜஸ், சக்ஷுஸ், அத்தனைக்கு ஐயா எடுத்து, உன்முகன், அங்கம், வேணன், பிருத்து 11வது தலை வேணன். அந்த வேணன் மகா துஷ்டன். வேணனுடைய கதை எல்லாம் வருது இங்க. பிருத்து கத்தையும் வருது. அந்த டெட் பாடி என்ன அவன் கடிஞ்சு அடுத்து 3 பேர் பிறக்க, பாகுகன், பிருத்து, அர்ச்சி. அதுக்கு ஒரு மந்திரி வச்சுட்டோ இது சுனீதி அந்த அம்மா பேரு. அங்கனுடைய தர்மபத்னி. அங்கனுக்கு சுனீதிக்கும் ஆஃப்டர் டெத் உடம்பெல்லாம் கடிஞ்சு எடுத்தா ஒரு குழந்தை பாகுகனன் பிறந்தது. அது அவனுடைய பாவம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டோ. பிருத்து அர்ச்சி என்றவா 2 பேர் பிறந்து, இவா 2 பேரும் என்ன பண்றா, நரநாராயண ரூபமா இருந்துன்னா, லக்ஷ்மி நாராயண ரூபம் இருக்கிறதுனால இவாளை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப கதையை வருது. 10 பாசங்கள் எல்லாம் இவனே நாராயண அவதாரம், பிருத்து பெருமாளுடைய ஒரு அவதாரம் பண்ணிட்டு சொல்லிட்டு வர. இப்ப சுதந்திர அதே கதை எனக்கு வருது. எது துருவ சரித்திர. துருவன் உத்தானபாதராயனுடைய பிள்ளை, அவன் ஸ்வயம்பூமனுடைய பிள்ளை. ஸ்வயம்பூமன் ஃபர்ஸ்ட். சரி, மைத்ரேய உவாச்ச
भगवादयस्ते मुनयो लोकानां क्षेमदर्शिनः गोप्तरीयसति वैन्द्रीणां पश्यन्त पुरुषान्यताम्. பிருகு மகரிஷிகள் லோகத்திலே க்ஷேமத்துக்காக என்ன பண்றது? இங்கே லோகமெல்லாம் புல்சுசமான மாதிரி ஆயிட்டு இருக்கா. ஒரு நீதி இல்லை, ஒரு நல்லது இல்லை. ராஜா இல்லையே அந்தனால வீரா மாத்தரமாகூயா அந்த வீர மாத்தையை கூட்டுட்டு சுனீதாம் பிரம்மவாதனா அந்த சுனீதியை கூட்டு பிரகிருத்திய சம்மதம் வேனம் அபிஷிஞ்சன் பதிம்புவகா சுத்வான் உபாசனா கதம் வேனம் அத்தியுக்ர சாசனம். பிரகிருத்தியில அசம்மதமான வேலன் என்றவனே அது முதல்ல இன்னும் வேலனே இப்போ இது பண்ணிட்டு இருக்கா. அபிஷிஞ்சன்னு அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கான். வேலன் கதை வருது. அப்புறம் அவன் போய் திரும்பி வச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் இன்னும் வருது. வேணும் அபிஷன் பதிம்புவகா. சரி, வேணனே அங்கத புத்திரன் வேணன் ராஜா பண்ற சுத்வான் உபாசனகதம் வேணும் அத்தியுக்ர சாசனம். அவங்கெல்லாம் வேறு வந்து தட்சிண உக்ரமான சாசனங்கள் என்ன? நிமில் யுத்தஸ்ய சத்யகா அற்பத்தரஸ்தாயவா. சரி, திருடாளுக்கு ரொம்பவும் இடமாயிடுத்து. சர்ப்பத்துக்கு எலி மாட்டின்ற மாதிரி இவன் மாட்டின்ற ஆரூடன் நிருபஸ்தானம் உன்னத்தோ அஷ்டவிபூதிபிஹி. அஷ்டைஸ்வரியம் இருந்தவனுக்கு. சரி, இந்த ஆசனத்தை உட்காண்ட ஆஸ்தானத்திலே அவமேனே மகாபாகான்னு எல்லாரும் அவமானம் பண்ணான். ரிஷிகள் எல்லாரையும் ஸ்தப்தஹா சம்பாதிதஸ்வதா பெரிய சம்பாவதன் மாதிரி உட்காண்டிருந்தான். இவன் மதாந்தஹா உத்சிக்தஹா மதாந்தனாயிருந்து நிரங்குஷைவத்விபகா யாரும் என்னை யாரையும் அசைக்க முடியாதுன்னு ஹிரண்யாட்ச மாதிரி ஹிரண்யகசு மாதிரி இருந்தான். பரியட்டன் ரதமாஸ்தாய கம்பயன்னிவ ரோஜசி. பூமி எல்லாம் சரண்டு சுத்தின்றவனா. போன இடத்துல யாரும் அழுறார். அந்த மாதிரி தொந்தரவு. நயஷ்டவியம் யஜ்யம் பண்ணக்கூடாது, நதாத்தவியம் தானம் பண்ணக்கூடாது, நஹேதவியம் திஜா கச்சித்து ஒன்னும் பிரச்சனையே பண்ணக்கூடாது, ஹேத்துவே கேட்கக்கூடாது. இது வியவாரய தர்ம பேரி கோஷேன சர்வசகா. டங்குரோட பேசுறான் எல்லாருக்கும். பிராமணால் ஒரு விதமான யஜ்யகாரர்கள் பண்ணக்கூடாது, தானம் பண்ணக்கூடாது. ஹோத்தவியம் நான் ஹோத்தவியம் ஹோத்தவியம் அப்படின்னா யஜ்யம், அந்த ஆகுதிகள் கொடுக்கக்கூடாது. வேனஸ்யாவேக்ஷமனையோ இது யமாரிய தர்மம் பேரி கோஷேன சர்வசகா. ஊரெல்லாம் டங்கர் நடிச்சுட்டு இது மாதிரி காரியம் எல்லாம் நிறுத்துட்டான். வேனஸ்யாவேக்ஷமனையோ துருவிருத்திய விசேஷ்டித்தம். விசித்திரமான காரியத்தை பார்த்து விமர்ச லோக வியசனம் கிருபையா ஊச்சுஹு ஸ்ம சத்திரினகா. அவருக்கு புத்திவாதம் சொல்றதுக்கு வர. அஹோ உபயத பிராப்தம் லோகஸ்ய ரசனம் மகதி தாருண் உபயத்தோ தீப்தா திரஸ்கரபாலையோஹோ. ரெண்டு பக்கத்தன்னா நமக்கு கஷ்டம் வந்துருது. துஷ்டன் கொண்டு போய் அங்க மேல உட்காந்து வச்சிருக்கோம். இந்த தௌஷ்டியம் ஜாஸ்தி ஆயிடுத்து. அராதக பயாதேஷா கிருதோ ராஜா ராஜா ததர்ஹணஹா. அராஜகத்திலே ராஜா இருக்கணும் அப்படின்னா ராஜமே யாருமே இல்லையேன்னு கொண்டு வச்சிருந்தாங்கள். இவன் பார்த்தா அவனுக்கு அருகத்தே இல்லை. இவனுக்கு தத்தோப்யாசீத் பயம் சத்யா கதம் சியாஸ்தி தேகினாம். தத்தோபி அப்படியான பயம் சத்யா, எங்களுக்கு எல்லாம் பயம் எடுத்துட்டு இருக்கு. இன்னும் வேறுபாடுக்கு எப்படி இருக்கணும்? அஹோ அஹேரிவ பயப்போஷகா.
பாம்புக்கு பால் அரிச்ச மாதிரி ஆயிடுத்தே. போஷகஸ்யாப்பி அனர்த்தபிருத்து, ஒரு அனர்த்தமே ஆயிட்டு இருக்கே. வேனஹா பிரகிருத்தியைவ கலஹா, நேச்சுரலாக அவன் துஷ்டன். நேச்சுரலாவே அவன் துஷ்டன். வேனஹா பிரகிருத்தியைவ கலஹா சுனீதா கர்ப்பசம்பவஹா, சுனீத புத்திரன் நிரூபித பிரஜாபாலகா சஜிகாம் சதி வை பிரஜாகா, பிரஜாபாலனம் பண்ணிட்டு இருக்கான். எந்த மாதிரி? எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்துண்டோ. ததாபி சாந்த்வயே மாமம் நாஸ்மாம் ஸ்தத் பாதகம் ஸ்பிருஷேத்து, அவன் யாரும் தொடவே கூடாது, அந்த மாதிரி பாபத்தில் தான் பண்ணி வந்துட்டான். தத் வித்வத்பிஹி அசத்விருத்தோ வேணு அஸ்மாவித் குதோ நிருபகா, வித்வான்களையே அவன் இந்த மாதிரி அவமானம் பண்றான், நம்மண்ட கேட்கணுமா? சாந்த்விதோ யஜுனோ வாச்சா வாச்சம் நக்ரிஹீஷ் அத்தி அதர்ம கிருத்து, சாந்தனம் பண்ணாலும் வந்து ஆசை வந்து கேட்க மாட்டான். பிரிவா வார்த்தைகள் அதர்மத்தையே பண்ணுபவன். லோக லோக திக்கார சந்தக்தம் தகிஷ்யாம ஸ்வதேஜசா, இவன் லோகத்துக்கு திக்காரம் அவன் இருக்கிறதே இடவெட்டு ஆகையினாலே சுட்டு விடலாம். நம்ம தபசு பண்றது அவனை சுட்டு விடலாம் அப்படின்னுட்டு ஏவம் அத்தியவசாயினம் முனியோ கூடமன்மயா உபபிரஜா பிரவன்மேனம் சாந்தித்வாத்மாம சாமபிஹி, சாமதான வேற தண்டம் அப்படின்னு சாமோபாயத்துல சொல்றேன் சுழு பண்றான். அவங்க சொன்ன இன்னும் உள்டா சொல்றான். முனையகா ஓச்சு, முனிகள் தான் சேர்ந்து சொல்றான். நிருபவரியா நிபோதைத்தது எத்தே விஜ்ஞாபயாமி போஹோ, அப்பா ராஜா உங்களுக்கு சொல்றேன் கேள்வி, விஜ்ஞாபனம் பண்றோம். ஆயுஹு ஸ்திவல கீர்த்தினாம் தவதாத விவர்தனம், உன்னுடைய தாத்தாவானவ தந்தையானவ ஆயுஸ் என்ன பலம் என்ன கீர்த்தி என்ன எல்லாம் சம்பாதிச்சிருந்தார். அங்கன் தர்ம ஆச்சரித பும்சாம், அங்களுடைய தந்தை மறுத்தன், அவன் தந்தை அப்படியே அவனோட துரன் மட்டும் போறது. தர்ம ஆச்சரித பும்சாம் வாங்மன காயபுத்திரிகி, அவளெல்லாம் தர்மாச்சரணம் பண்ணி காயாவாச்சா மனசா திரிகண்ண பூர்வமாக ராஜ்யத்தை ஆண்டென்றிருந்தார்கள். லோக்கான் விஷுக்கான் விதரத்தி தானன் அமசங்கினாம் விதரத் அதானத்யன் அதா அனந்தியமசங்கினாம், வேறு வருந்தோட ஸ்நேகம் வச்சுண்டு அவர் சொன்ன மாதிரி கேட்டு இருந்தான். சத்தே மா வினிஷேத்வீரா பிரஜானாம் க்ஷேமலட்சணா, நீ அவளே சண்டை பிடிக்கிறாய். எஸ்மின் வினஷ்டே நிருபதிஹி ஐஸ்வர்யார்வரோஹதி ராஜன் ஆசத்வமாத்தேபிய யோராஜிபிய பிரஜா நிருபகா, திருநாளை ஃப்ரெண்டா வச்சுருக்கே, திருநாளை ஓட்டணும். ரக்ஷன்யதா பலிம் கிருண்ணன் இக பிரேத்தியமோதத்தே. சரி, எஸ்ய ராஷ்டிரே புரே செய்வ பகவான் யஜ்ஞபூருஷகா யுஜ்யதே ஸ்வேன தர்மேணா ஜன எது வர்ணாஷ்டமான் விதைஹி, ஜனங்கள் வர்ணாஷ்டமத்தக்கப்படி எம்பெருமான யஜ்யம் யாகார் பண்ணிட்டு இருந்தா மழை இது சஸ்யம் எல்லாம் நல்லா வளருதுப்பா. உனக்கு ஒன்றும் தஸ்ய ராஜ்யோ மகாபாகா பகவான் பூதபாவனகா பரிதுஷ்யத விஸ்வாத்மா திஷ்டதோ நோஜாசனே, ராஜாவானவன் நல்ல தர்மத்தை போஷிக்கணும். தஸ்மின் துஷ்டே கிரமப்பிராபியம் ஜெகதாம் ஈஸ்வரேஸ்வரே, அந்த பெருமானுக்கு சந்தோஷமாச்சுன்னு என்ன கொடுக்க மாட்டான். லோகா சபாலா ஹே தஸ்மை ஹரந்து பலிமா திருத்தாக. ஸோ அந்த தேவர்களை பலி கொடுத்தே கொடுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு நல்ல வழியில் நடக்கணும்ப்பா. தே சர்வலோகாமர யஜ்ஞ சங்கிரகம் த்ரயீமயம் திரவியமயம் தபோமயம் யஜ்ஞேன் விசித்ரேதி யததோ பவாஜதே ராஜன் ஸ்வதேஷான் நலரோத்வமர்ஹசி. பிரபஞ்சமானது திரைமயம் வேதத்தால் காக்கப்பட்டது, திரவியமயம் பணத்தால் சூழ்ந்தது,
தபோமயம் தபஸால் காக்கப்பட்டது. யஜ்ஞைர் விசித்ரைர் யஜதோ பவாயதே. விவிதமான யஜ்யங்களாலே இந்த பவசாகரத்துக்குள் இப்படிவதற்காக ராஜா பிராமணால் பண்ணுவாள். ராஜன் ஸ்வதேசான் அனுரோத்துமர்ஹசி. நல்ல யஜ்யங்கள் எல்லாம் பண்ணி தேசத்து க்ஷேமத்தை உண்டு பண்ணணும்பா. யஜ்ஞேன யுஷ்மத் விஷயே த்விஜாதிபிஹி விதாயமானேன சுராக்கராஹரேகே சிருஷ்டா சுருஷ்டா பிரதிசந்தி வாஞ்சிதம் தத்தேலனம் நார்ஹசி வீரகேஷ்டிதம். யஜ்ஞத்தை நன்னாக நடத்தணும். நீ அதை அவமதித்தது அப்படின்னா உனக்கு கேடு காலம் வருது. இது அவஹேளனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது. வேணுவாச்சா ராஜா சொல்றான், பாதிஷா பத்தியூயம்பா என்று பல பசங்கள் மாற்றுகிறார்களே. பாதிஷா அதர்மே தர்மமானினா ஏ விருத்திரம் பதின்ஹித்வா ஜாரம் பதிமுபாசத்தே அவஜானந்தி மூடா நிருபரூபணம் ஈஸ்வரம். நானே நிருபம் ஈஸ்வரன் இரண்யாய நமகான்னு சொல்லி பிரகலாதன் சொல்லி கொடுக்குறான். பிரகலாதன் நாராயணாய நமகான்னு சொல்றான். அந்த மாதிரி இவன் நானே நிருபரூபிணம் ஈஸ்வரம் நானு விந்தந்திரே பத்ரம் இஹலோகே பரத்ரச்சா. என்னை விட்டு வேற ராஜா இருக்கா? என்னையே பூஜை பண்ணுங்கோ. கோ யஜ்ஞ புருஷோ நாமா எத்தரவோ பக்தி ரீதரிஷி. யஜ்ஞ புருஷன் யாரு? பக்தி என்றது என்ன? பக்திர் ஸ்நேக விரோராணாம் யதா ஜாரே குயோஷித்தாம் விஷ்ணு விரிஞ்சோ கிரிஷா இந்திரோ வாயுர் யமோரவிஹி. இவரெல்லாம் வத்தாரம் இல்லை. பர்ஜன்யோ தரசோமஹா क्षितिरग्नि अपाम्पतिः एते चान्ये सुविदाः प्रभो वर्षापयोः தேகே பவந்தி நிருபதேகே சர்வதேவ மயோன்றகா. இவளெல்லாம் என்ன தேகத்திலே இருக்கா? நான் எல்லா கண்ணும் பெரியவன் ராஜாவானவன். தஸ்மான் மாம் கர்மபில் விப்ரா எதத்தும் கிரமச்சராகா. நீங்களே இந்த கர்மத்தால் என்னை எதிரும் பண்ணுங்கோ. இரண்யகசிபு இப்படி சொல்லிட்டு பலிஞ்ச மஹ்யம் ஹரதா மத்தோன்யோ கோக்ரபூமான்னு. பலி கொடுக்கறதுலாம் எனக்கே கொடுங்கோ, நானே எடுத்து சாப்பிட்றேன்றான். கோக்ரபூமான் இன்யார் இருக்குன்னு வேற வாங்குறவா இருக்கா பலிய? மைத்ரேய உவாச்சா. சரி, மறுபடியும் சொல்றாரு. இத்தம் விபர்யமதி பாபியான் உத்பசங்கிரகா அனுமீயமான ஸ்தத்ராஞ்சியாம் நச்சக்ரே பிரஷ்டமங்கலகா. அவனுக்கு அமங்கலத்துக்காக இஷ்டப்பட்டவன். இதே அசகிருதாஸ்தேனா த்விஜாஹ பண்டிதமானினா பக்னாயான் பவ்யாஞ்சாயாம் தஸ்மை விதரிச்சு குருதுஹு. சரி, கோர்க்கல்ல மேல மனித சொல்றது சர்வஜான்ற மாதிரி இவங்க சொல்லியிருந்தெல்லாம் வேஸ்டாச்சே அப்படின்னு அவன் மேல் கோபிச்சு விட்டான் எல்லாரும். ஹன்யதாம் ஹன்யதாம் ஏஷா பாப பிரகிருதி தாருணா ஜீவன் ஜெகதசாமாசு குருதே பஸ்மசாத்ருவம். வெட்டுங்கோ, இவன் பிரகிருதிக்கு ஆபசிட்ட பயன்றிருக்கான். ஜீவன் ஜெகதசாவாசு குருதே பஸ்மசாத்ருவம். இங்கெல்லாம் கோவிச்சுட்ட பஸ்மாயிடுறான்னு எல்லாரும் சொல்றான். நாயம் அருகத் அசத்விருத்தோ நரதேவ வராசனம். இவருக்கு இந்த ராஜ்யஸ்தானமே தொங்காது. யோ அதியஜ்ஞவரிம் விஷ்ணும் வினிந்தன் வினிந்தன் அனபத்திரபா. விஷ்ணுவே நிந்த பண்றான். யோ அதியஜ்ஞவரிம் விஷ்ணும் வினிந்தத் அனபத்திரபா கோவைனம் பிரதிக்ஷீதா வேனம் வேனமேகம் மிருத்தே அசுபம். அசுபமான வேனம் இருக்கு, அவனுக்கு யார் பூஜை பண்றான்? பிராப்தா ஈதிருஷம் ஐஸ்வர்யம் எதனுகிரகபாஜனகா இத்தம் ஜலசிராஹந்தும் ரிஷயோ ரூಢமன்யவஹா நிஜக்னுஹு ஹுங்கிருத்தை வேனம் ஹதமச்சுத நிந்தையா. அச்சுதன் பண்ணியிருந்தா வளரும் ஹும்மன்னா எல்லாரும் சேர்ந்து தபால் போயிட்டான். ரிஷிபிஹி ஸ்வாஷ்டமபரம் கிரே புத்திர கலேவரம் சுனீதா பாலயாமாசா வித்யா யோகேன சோச்சக்தி. சரி, அவள் என்ன பண்ணா? தாஜாரானவள் மந்திர தெரிஞ்சிருந்தனாலே, மந்திர வித்தியை இருந்திருந்தனாலே உத்தர கலைவரத்தை எடுத்துட்டு வந்து
பாலயாமாசா வித்யா யோகேன சோச்சத்தி எழுதென்று உள்ளே பாடியை வித்யாவை காப்பாத்தின்னு உட்காண்டிருந்தா. ஏகடாவனி எஸ்தேது சரஸ்வத் சரஸ்வத் சலிலாப்ளுதாக வரதன் மணிகள் நான் சேர்ந்து சரஸ்வதியில ஸ்நானம் பண்றான். உத்வாக்னீன் சத்கதாச்சக்ரு உபவிஷ்டா சரித்திரே. சரஸ்வதி இந்த தீரத்துக்குள்ளே அக்னிஹோத்திரம் எல்லாம் பண்ணி கதைகளெல்லாம் சொல்லி எல்லாம் உட்காண்ட ரிஷிகள் எல்லாம். வீக்ஷோத்திதாம் ததோத்பாத்தான்னு ஆறு லோக பயங்கரான்னு. வேறெல்லாம் உல்காபாத்தம், ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இத மாதிரி ராஜா இல்லையே என்ன பண்றது. வீக்ஷோத்திதாம் ததோத்பாத்தான்னு ஆகுர் லோக பயங்கரான்னு அப்பிய பத்ரம் அநாதாயா துஷ்யபுயோ ந பவேத் புவகா. இந்த மாதிரி இருந்த பூமி இருக்கிறது இல்லை, எல்லாம் மூழ்கி போயிடுறது ஒரு அவசரமே. ஏவம் ரிஷந்த ரிஷையோ தாவத்தாம் சர்வத்தோ திசம். அந்த இந்த வகை எல்லாரும் ஓடாடின்னு இருக்கா எல்லா பக்கத்துலயும். வாம்சு சமுத்திரோ பூரிஹி சோராணாம் அபி லும்பத்தாம். திருநாள் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கா, அதர்மம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. தத் ததுபத்ரவமாஜ்ஞாயா, அந்த உபத்திரவத்துக்கேடு லோகஸ்ய வசு லும்பத்தாம். லோக ஐஸ்வர்யம் எல்லாம் அப்படியே குறைஞ்சு வந்துருக்கு. பர்த்தரி உபரத்தே தஸ்மின் அந்யோன்யஞ்ச ஜிகாம்சதாம். தூரப்பிராயம் ஜனபதம் ஹீனம் சத்வா நராஜகம் லோக்கான் நாவாரியக்தா அவர் தோஷதரிசினகா. அந்த லோகத்தை பார்க்கவே முடியாது இருந்தது. ஆகியனாலே இதில் தோஷம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா பிராமணக்கு தோஷதரிசின்னு பேரு. அப்படின்னு வித்வான் விபச்சித் தோஷஜ்ஞான். வித்வான் தோஷம் பார்க்கிறவன். பிராமண சமதிருக்ஷாந்தோ தீனானாம் சமுபேக்ஷகா. ஸ்ரவத்தே பிரம்மதஸ்யாபி பின்னபாண்டத்வயோ யதா நாங்கஸ்ய வம்சோ ராஜரிஷேஹி ஏஷ சம்ஸ்தாத்வர்கதி. அவனுக்கு பசங்கள் இல்லை, அதனால இந்த வம்சத்தை காப்பாத்தனம். அமோக வீரியா என்றுபா வம்சேஸ்மின் கேசவாஷ்டியாக. இங்க இருந்தவளெல்லாம் கேசவாஷ்டியம் பண்ணிடுவர்கள் இவனுடைய வம்சத்திலே. வினிச்சேதத் எவம் ரிஷையோ விபன்னஸ் நகிவிதேகே மமந்தூர் ஊரும் தரசா. அவனை தொடைய மந்தனம் பண்ணான். தத்ராசீத் பாகுகோ நரஹா. பாகு கொண்டு வந்த கொள்ளின் பிறந்தான். காக்க கிருஷ்ணஹா, காக்காய் மாதிரி கருப்பு. அதி ஹ்ரஸ்வகா குள்ளன். அங்கோ ஹிருஸ்வாங்கோ ஹ்ரஸ்வபாகுர் மகாஹனு. பெரிய ஸ்கந்தம். ஹ்ரஸ்வபா சின்ன கை. ஹ்ரஸ்வபான் நிம்ன நாசாக்ரோ சின்ன மூக்கு. ரக்தாட்சஸ் தாமிரமூர்தஜகா சிவப்பார கண்ணு. தாமிரமான மூஞ்சி. மூர்தனா தந்ததே அவரத்தம் தீனம் கிங்கரோமீரிவாதினம். என்ன பண்ணணும் வந்து கேட்கிறான். நிஷீதேத்யப்ரூம் ஸ்தாதா ச நிஷாதஸ்ததோ அபவதி. எங்கேயா அவன் போயிடுப்பான்றான், போயிடும். தஸ் வம்சாஸ்து நைஷாதா கிரிக்கானத கோச்சராக. அவளுக்கு நைஷாதரன் வந்துட்டான். யாரு? வேட்டையாடுறா. ஏனா ஹரத் ஜாயமானோ வேன கல்மஷமுல்பணம். வேனுடைய கல்மஷமெல்லாம் பறந்திருந்தாலே அந்த வம்சம் பறந்தது. யாரு? வேட்டையாடுவார்கள். தஸ்மின் கிருதமாரம்பம் எதிரே கிருவத்தியமாம் லக்ஷ்மி வல்லவரையும் தாம் வந்தே குருரம் பராம். 14வது அத்தியாயம் முடிஞ்சது.